சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ருக்கு எங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நம்ம ருக்கு எங்கேயும் போகல. நம்ம ருக்குவை வந்து நான் தனியாக வீட்டுக்குள்ள ஒரு கூண்டு இருக்கு, அந்த கூண்டில் தான் வச்சிருக்கேன். அதனால தான் எந்த வீடியோலுமே ருக்கு வர மாட்டேன். ஆனால் முன்ன இருந்ததுக்கு வந்து இப்போ ருக்கு கொஞ்சம் உடம்பு ஏறிட்டா நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கா. நம்ம ருக்கு இது வரைக்கும் எவ்வளவோ குட்டி போட்டிருக்கணும், குட்டி போடல. அதுக்கு காரணம் இவன் தான். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்மளோட ஆண்மையில் வந்து ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, அதுல இருந்து குட்டி போட மாட்டேங்குது, எவ்வளோதான் மேட்டிங் ஆனாலும் அப்படின்னு. அதை சொல்லியே 1.5 மாசத்துக்கு மேலே இருக்கு. நான் வேற இடத்துல போய் வாங்கினாலும் வாங்கியிருப்பேன். என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஆண்மையில் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு A1 மட்டன் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கறி கடை வச்சிருக்கேன். அந்த கடைக்கு வந்து முயல் கண்டிப்பாக வாங்கி வேண்டாம், அப்போதைக்கு நான் உனக்கு தரேன்டா, வெயிட் பண்ணுறான்னு. ரீசெண்டாக ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி போய் என் கடையில் கறி வாங்கிட்டு வந்தேன். அப்போதைக்கு சொல்லிட்டு வந்து இன்னமும் தான் என் முயல் வாங்கிட்டு ஆகிட்டு சொன்னதுக்கு அப்புறம் வெளியே போய் வாங்க முடியல. வாங்கினாதான் இப்போ சங்கடப்பட்டுருவானா, அதனால அந்த முயல் அப்படியே இருக்கு. இன்னும் ஆண் முயல். அதனால தான் ருக்கு யாருக்குமே காட்டாமல் பத்திரமா உள்ள ஒரு கூண்டில் வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே ஆண் முயல் வாங்கிட்டு அடுத்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்தபடியாக வந்து நம்ம கோழி வாங்கியே ஆகணும். அந்த கோழி வந்து இப்போவே வாங்குவோமா, அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்குவோமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம.